வங்கதேசத்தில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் ஷேக் ஹசீனா. வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்தது. ராணுவ தளபதி உஸ் ஜமான் அறிவிப்பு. டாக்காவில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் தனது சகோதரியுடன் மணிப்பூருக்கு தப்பிச் சென்றார் பிரதமர் ஷேக் ஹசீனா. வங்கதேசத்தில் கலவரம் வெடித்ததால் இந்தியாவில் தஞ்சமடைந்தார் ஷேக் ஹசீனா. வங்கதேசத்தில் ராணுவம் மூலம் இடைக்கால அரசு அமைக்கப்படும். போராட்டக்காரர்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என ராணுவ தளபதி அறிவிப்பு. டாக்காவில் உள்ள ஷேக் ஹசீனாவின் இல்லத்தில் புகுந்து பொருட்களை சூறையாடிய போராட்டக்காரர்கள். இந்தியா வங்கதேச எல்லையில் கூடுதல் பாதுகாப்பு. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு முடிவுக்கு எதிராக 5 லட்சம் பேர் போராட்டம். டாக்காவில் ஷேக் ஹசீனாவின் தந்தையும் முன்னாள் அதிபருமான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைப்பு. வயநாடு நிலச்சரிவில் உறவினர்களால் அடையாளம் காட்ட முடியாத உடல்கள் அடக்கம். நிலச்சரிவில் உயிரிழந்த 31 உடல்கள் உறவினர்கள் அடையாளம் காணவில்லை என தகவல். சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை, நீலகிரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக வேட்பாளர் கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் தேர்வு. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் 23 வாக்குகள் பெற்று தோல்வி. பழவேற்காடு மீனவர்கள் புதுச்சேரி மீனவர்கள் இடையே மீன் பிடிப்பதில் தகராறு. புதுச்சேரி மீனவர்கள் தாக்கியதில் பழவேற்காடு மீனவர்கள் 10 பேர் காயம். சவுதியில் கொத்தடிமையாக நடத்தப்படும் கணவர் உள்ளிட்ட 3 பேரை மீட்டுத் தர கோரிக்கை. நாகை மாவட்ட ஆட்சியரிடம் குடும்பத்தினரோடு சென்று கண்ணீர் மல்க மனு. நெல்லையில் திமுக தலைமையின் உத்தரவை மீறி வாக்களித்த 23 கவுன்சிலர்கள். திமுக களமிறக்கிய ராமகிருஷ்ணனுக்கு எதிராக வாக்களித்ததால் பரபரப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை மீண்டும் ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை கோரிக்கையை ஏற்று நாளை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். பிரதமர் மோடிக்கு தென்னிந்தியாவில் ஆந்திராவை மட்டுமே பிடிக்கும். வயநாடு மக்களை பிரதமர் மோடி நேரில் சென்று பார்த்தால் அதிசயம் என செல்வ பெருந்தகை பேட்டி. மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டை பிடிக்காது, கேரளாவை பிடிக்காது, கர்நாடகாவை பிடிக்காது, தெலுங்கானாவை பிடிக்காது. ஆனால் தென்னிந்தியாவில் ஆந்திராவை பிடிக்கும். ஏன் ஆந்திராவை பிடிக்கும்? ஆந்திரா முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆட்சியுடைய சுவாச. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பொன்னை பாலு உள்ளிட்ட 5 பேரை போலீஸ் காவலில் 7 நாட்கள் விசாரிக்க அனுமதி. செம்பியம் போலீசார் விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 387ஆக அதிகரிப்பு. மீட்பு பணி 7வது நாளாக நீடிக்கிறது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கும் கோரிக்கை வலுத்திருக்கிறதே தவிர பழுக்கவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூசக பதில். ஜப்பான் மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியதால் பங்குச்சந்தை 20 விழுக்காடு வீழ்ச்சி. இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு. மத்திய அரசு மாநில அந்தஸ்து இல்லை என்று கைவிரித்தாலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து அவசியம்.
தமிழக எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகளை போலீசார் மீட்டனர். கல்பாக்கம் அருகே சாலையை ஆக்கிரமித்து பென்சிங் அமைக்கப்பட்டதால் மக்கள் அவதி. விட்டிலாபுரம் நெருபூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒரு அசம்பாவிதம் நடக்கட்டும், அதுக்கு நாங்க பொறுப்பு. புரியுதா? சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது. நம்ம பாடி ஓட்ட போட நான் தான் கேட்கிறேன் ஒரே வார்த்தை, ரோடு உடச்சப்ப நீங்க சொல்ல நீ ஏன் பொறுத்தீங்க சொல்ல அன்னைக்கே அந்த வேலையை பண்ணல, அன்னைக்கே பண்ணக்கூடாது. இப்ப இவங்க எல்லாம் தெரியாதா நீ பண்ற தவறு? இங்கிலாந்து அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிரகாம் தோர்ஃப் காலமானார். இங்கிலாந்து அணிக்காக 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய பெருமைக்குரியவர் கிரகாம் தோர்ஃப். பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறியது இந்திய பெண்கள் அணி. ருமேனியா அணியை 3-2 என்ற புள்ளி கணக்கில் வென்றது இந்திய அணி.